யார் அந்த சார்? ஏன்னா இந்த மாதிரி நிறைய அவதூறும் பரப்பிட்டு இருக்காங்க. திமுகவில் இருக்கிற இந்த தலைவர் தான், இந்த மந்திரி தான். அது எனக்கு தெரியாது. திமுகவில் இருந்த இந்த தலைவர் தான் இந்த மந்திரி தானான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தலைவர் தான் இந்த மந்திரி தான் அனைவரையும் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் திமுக இருக்குது. அதனால் அது அப்படி ஒன்று இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. நான் இந்த மந்திரி தான் இந்த நபர் தான் நான் சொல்ல போகிறதில்ல. சரியா? எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அதற்கான தகுதிகள் படைத்தவர்கள் தான் திமுகவில் இன்றைக்கு மந்திரிகளாக இருக்கிறார்கள் அப்படின்றத பட்டவர்த்தனமாக நான் சொல்கிறேன். நீதிமன்றம் எதனால் தமிழக காவல்துறை மேலேயும் குறிப்பாக கமிஷனர் அருண் பேசியது பேரில் ஒரு அதிருப்தி அவங்களுக்கு எந்த விதத்தில் நிலவி இருக்கு? கமிஷனர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது தப்புன்னு நான் நினைக்கிறேன், நான் கருதலை. கமிஷனர் ஹேஸ் அ டியூட்டி. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அது நார்மலாக நடக்கிறது. கமிஷனர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அங்கே அவர் நிர்பந்திக்கப்படுகிறார். அப்போ அவர் ஒரு கருத்து சொல்லிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர் டோட்டலி வேறுபட்ட கருத்துக்களை சொல்கிறார். இப்போ இங்கே ஒன்றுக்கு பின் முரணாக இருக்குது. இதைத்தான் நீதிமன்றம் சுட்டி காண்பிக்குது. இப்போ நீங்கள் அரசு தரப்பு சொல்லுது, நாங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்ததை நியாயமாக நீங்கள் பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இது உங்கள் கடமை, இதுக்கு பாராட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இப்போ எஸ்ஐடி விசாரணை கேட்டிருக்காங்க. காவல்துறையுடைய இது மேலே நம்பகம் இல்லை, நாங்கள் நேரடியாக கண்காணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எஸ்ஐடியோடைய இது கேட்டிருக்காங்க. இதுவே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பெயர் அவமானம் தான். வணக்கம் இடமலம் நேயர்களே. இன்று தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்க விஷயம், ஒரு வாக்கியம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, யார் அந்த சார் அப்படிங்கிறது தான். இது அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த சம்பவத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாரோட கேள்வியாகவும் இருந்தது. இதே ஒரு பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங்காக பண்ணிகிட்டு இருக்கிறது அஇஅதிமுக அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே அஇஅதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி அவர்களோட முகம் இடம்பெற்றுள்ள யார் அந்த சார் அப்படிங்கிற போஸ்டர் ஒட்டப்படுது. என்ன அரசியல் செய்ய ட்ரை பண்ணுறாங்க அதிமுக. அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கும் இருக்குது. கிஷோர் அவர்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். யார் அந்த சார்? திமுக தான் அந்த சார். யாரா அந்த பையன் மாதிரி சொல்கிறீங்க? இல்லை நிஜமாவே அந்த யார்? ஏன்னா இந்த மாதிரி நிறைய அவதூறும் பரப்பிட்டு இருக்காங்க. திமுகவில் இருக்கிற இந்த தலைவர் தான், இந்த மந்திரி தான். அது எனக்கு தெரியாது. திமுகவில் இருந்த இந்த தலைவர் தான் இந்த மந்திரி தானான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தலைவர் தான் இந்த மந்திரி தான் அனைவரையும் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் திமுக இருக்குது. அதனால் அது அப்படி ஒன்று இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. நான் இந்த மந்திரி தான் இந்த நபர் தான் நான் சொல்ல போகிறதில்ல. சரியா? எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அதற்கான தகுதிகள் படைத்தவர்கள் தான் திமுகவில் இன்றைக்கு மந்திரிகளாக இருக்கிறார்கள் அப்படின்றத பட்டவர்த்தனமாக நான் சொல்கிறேன். யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி இரண்டாவது நாள் கொஞ்சம் கம்மியாச்சு. ஆனால் நீதிமன்றத்தில் நிறைய விஷயங்கள் காவல்துறைக்கு எதிராகவே கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக அருண் அவர்கள் மாதிரியும் சில விமர்சனம்லாம் வச்சுருந்தாங்க. அவர் சார்ன்ற ஒரு கேரக்டரே இல்லை அப்படின்னு சொன்னாலும், அதற்கப்புறமும் ஏடிஎம்கே பார்த்திங்கன்னா குறிப்பாக யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிசைஸ் பண்ண ஒரு போஸ்டர் ஒட்டி அதே ஒரு பேசுபொருளாக கொண்டு போகிறதுக்கான ரீசன் என்ன? ஏன்னா நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிங்கிறதுனால ஏடிஎம்கே ஆணித்தரமாக நம்புகிறாங்களா யாரோ இருக்காங்க திமுகவில் ஒரு பெரும்புள்ளி இதுக்கு பின்னாடி அப்படின்னு. நீங்கள் அந்த எஃப்ஐஆருடைய அந்த எஃப்ஐஆர் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அது தெளிவாக தெரியுது. தெர் இஸ் அ தேர்ட் பர்சனாலிட்டி, மூணாவது ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஏன்னா அவை 3 சாய்ஸ் கொடுத்ததாக பேசப்படுது. அகெயின் டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தி டீடைல்ஸ். ஓகே. இல்லை நீங்கள் மேலோட்டமாக நான் சொல்கிறேன் 3 சாய்ஸ் அப்படின்னு. அப்போ அந்த சார் அதுக்குள்ளே இருக்குது. மூணாவது ஒன் ஆஃப் த சாய்ஸஸாக இருக்குது. ரெண்டாவது ஃபோன் வந்ததாக சொல்கிறாங்க. சரியா? ஆனால் ஆணையர் அதை மாற்றி சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா ஏர்ப்ளைன் மோடில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இது எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாருன்றது எனக்கு தெரியல. மேபி அவங்களுடைய வாக்குமூலம், அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருடைய வாக்குமூலத்தை வைத்து கூட அவர் சொல்லலாம், எனக்கு தெரியாது. நாங்கள் விசாரித்த வரையில் இப்படித்தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நான் கேட்குறது இங்கே ரொம்ப சிம்பிள். மூன்றாவது நபர் இருக்கிறார் என்ற அந்த 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 முதல் தகவல் அறிக்கையிலே இருக்கும் பொழுது அது பொய்யா அப்படின்றதான் கேள்வி. இதை தான் நீதிமன்றமும் கேட்டிருக்கு. சரியா? இப்போ விசாரணை இருக்குது அப்படின்றத இப்போ சொல்கிறாங்க. அப்போ விசாரணையில் இருக்கும்பொழுது நீங்கள் எதுக்காக யாருமே அப்படி இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்ற கேள்வி வருது. அப்போ இந்த சார் யார்? யாரை மறைப்பதற்காக, யாருக்கு முட்டுக் கொடுப்பதற்காக நீங்கள் இந்த நபரை வெளியே கொண்டு வர தயங்குகிறீர்கள்? ஒன்று. ரெண்டாவது, திமுக ஆட்களாகத்தான் அவர் இருப்பார்களா அப்படின்ற சந்தேகம் வருவதற்கு காரணம் ஒன்று திமுகவுடைய டிஎன்ஏ அது. பட் ரெண்டாவது என்னென்னா, முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த குற்றம் சாட்ட நபரே திமுகவுடைய ஆள். அத்தனை திமுக மேடைகள்லையும் இருந்திருக்காப்புல. சும்மா ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகலை.
அந்த மேடைகளில் இருந்திருக்காப்புல, திமுகவுடைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்காப்புல. அதை தவிர்த்து திமுகவுடைய அந்த துணை மேயர், சென்னையோடைய துணை மேயர் மகேஷ், இவர் அங்கே அடிக்கடி போகிறார். அடிக்கடி அவனோட தொடர்பில் இருப்பதாகவும் தகவல் வருது. அவன் வீட்டிலே உட்காந்து மாசுவும் இந்த மகேஷும் சாப்பிட்றாங்க. இதெல்லாமே இந்த ஃபோட்டோக்கள் எல்லாமே இருக்குது. அப்போ இத்தனை ஆதாரங்கள் வெளில வந்ததுக்கப்புறமா இவர்கள் அவன் திமுக இல்லைன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்றது அப்பட்டமான பொய். சரியா? அப்போது அந்த இடத்துல இந்த குற்றம் சாட்டப்பட்டவன் இவ்வளவு ஆதாரங்கள் வெளியே இருக்கின்ற நிலையிலேயே அவன் திமுக இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள், இந்த சார் என்பவர் திமுக முக்கியஸ்தராக இருந்ததனால்தான் அதை மறைக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு சந்தேகப்படுறதுல என்ன தப்பு இருக்குது? சரி, இந்த நேரத்தில் வந்து ஒரு மௌனம் காக்கிறார்கள் முதல்வரும் துணை முதல்வரும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துகிட்டே இருக்குது. அவங்க ஏதாவது வந்து ஓக்கலாக அதை பற்றி சொல்கிறது தான் வந்து ஒரு நியாயமா, இல்லை அவங்க வந்து சரி விசாரணை நடக்கட்டும் அப்படின்ட்டு பின்னணியிலேருந்து ப்ரெஷர்லாம் கொடுத்துட்ருக்காங்க? எப்போவுமே இவங்க இந்த மாதிரி தானே. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜாஃபர் சாதிக் சம்மந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்தது, உடனே என்ன பண்ணாங்க, அடுத்த நிமிடமே ஜாஃபர் சாதிக் திமுகவுடன் தொடர்பில் இருப்பார் அப்படின்ற கேள்வி வந்த உடனே அவசரமாக போய் தன்னுடைய ட்விட்டர்லேயும் தன்னுடைய ஃபேஸ்புக்லேயும் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்குடன் இருக்கக்கூடிய புகைப்படங்களை இவர்கள் அழிக்கிறார்கள். ஆனால் இவர்களால் எல்லாவற்றையும் அழிக்க முடியல. பொதுத்தளத்தில் எல்லாமே வந்துருச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக போயிடுச்சு. அந்த ஆள் வந்து இவங்களுடைய அயலக அணி அப்படின்ற அந்த அணியில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் இங்கேயும். சரி, அப்போ நீங்கள் பயப்படலைன்னா, ஆமாங்க என் கட்சியில் இருந்தார், தப்பு பண்ணார், நாங்கள் வெளியில் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, உதயநிதி அவர்களுடைய அப்பியரன்ஸே இல்லை, பேட்டி கொடுக்கறது அது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்காமா? ஆமாம், மிச்ச டைம்லலாம் கிறுக்குத்தனமாக சிரிச்சுக்கிட்டு ஆன்லைனில் பதில் சொல்லிவிட்டு வெள்ளை அறிக்கைனா இதான் அறிக்கை அப்படின்லாம் சிரித்து பேசுவார்ல. இப்போ வந்து பேசு, ஏன் ஒளியிறீங்க? சரி, மாசு ஏன் வரமாட்டேங்கிறார்? இன்றைக்கி புக் ஃபேர் ஃபங்க்ஷனில் வந்து நிற்கிறாரு, ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிறார்? சந்திக்க முயற்சி செய்தும் மறுக்கிறார். ஓகே, இப்போது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் எதனால் வந்து தமிழக காவல்துறை மேலேயும் குறிப்பாக வந்து கமிஷனர் அருண் பேசியதன் பேரில் ஒரு அதிருப்தி அவங்களுக்கு எந்த விதத்தில் நிலவி இருக்குது, எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீதிமன்றம் வந்து கொஞ்சம் அதிருப்தி ஏற்பட்டு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து எதை கருத்தில் கொண்டு பேசியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, காவல்துறை அதிகாரிகள், ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் ப்ரெஸ் மீட் பண்ணுறதுன்றது இயல்பு. ஆனால் அந்த மாதிரி மீட் பண்ணும்பொழுது அவங்க கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தை சைலேந்திர பாபு எடுத்துக்கோங்க, இதுக்கு முன்னாடி டிஜிபியாக இருந்தாங்க. இந்த ஆட்சியில் இப்படி நடந்திருக்கிறது, கடந்த ஆட்சியில் அப்படி நடந்ததுன்னெலாம் பேசுகிறார். அந்த மாதிரி எந்த ஆட்சியாக இருந்தாலும் நீங்கள் அதிகாரி, இந்த ஆண்டு இப்படி நடந்தது, இந்த ஆண்டு இப்படி நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பேசுகிறது வேறு. இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு நீங்கள் பேசக்கூடாது. அது அந்த இடத்துலையே வந்து நீங்கள் வந்து காவல்துறை உடைய மாண்பை கெடுத்து விட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி ஒரு தற்கொலை சம்பவம் நடைபெறுகிறது. இதில் பேர் என்ன, கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடைபெற்றது, ஒரு மாணவியோட இறப்பு. அது வந்து கொலையா தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி எழுந்த பொழுது கூட பார்த்திங்கன்னா, காவல்துறை வந்து ஸ்டேட்மெண்ட்டை பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது அவங்களோடது. அதாவது விசாரணை நடப்பதற்கு முன்னதாகவே நாங்கள் சொல்கிறோம், இதில் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இவங்களே ஊர்ஜிதப்படுத்தி இவங்க பேசுகிற மாதிரியே இருக்குது. விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இவர்கள் அந்த முடிவையும் சொல்லிவிடுகிறார்கள். அப்புறம் எதுக்கு விசாரணை? அதுவே தான் இங்கேயும் நடந்திருக்கு. கமிஷனர் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது தப்புன்னு நான் நினைக்கல, நான் கருதலை. கமிஷனர் ஹேஸ் அ டியூட்டி. ஏன்னா எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறாங்க, அது நார்மலாக நடக்கிறது. கமிஷனர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அங்கே அவர் நிர்பந்திக்கப்படுகிறார். அப்போ அவர் ஒரு கருத்தை சொல்லிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர் டோட்டலி வேறுபட்ட கருத்துக்களை சொல்கிறார். இப்போ இங்கே ஒன்றுக்கு பின் முரணாக இருக்குது. இதைத்தான் நீதிமன்றம் சுட்டி காண்பிக்குது. அப்போ இங்கே என்ன அடிப்படையில் இவர் போய் சந்திக்கிறார் ப்ரெஸ்ஸை? அப்படியே சந்திக்கிறார் என்றால் விசாரணை முடிவடைவதற்கு முன்னரே நீங்களே அப்படி முடிவுக்கு வருவீங்க. இப்போ நீங்கள் அரசு தரப்புன்னு சொல்லுது, நாங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்ததை நியாயமாக நீங்கள் பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இது உங்கள் கடமை, இதுக்கு பாராட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த தமிழ்நாட்டிலே அது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா சென்னையும் கோவையும் தான் வந்து பாதுகாப்பான நகரங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கு நீதிபதி சொல்கிறாங்க இந்த மாதிரி அது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய தன்மை அந்த மாதிரி இருக்குது. ஓ அப்படி சொல்கிறாங்க நீதிபதிகள். உங்களால் நினச்சிக்காதீங்க, ம் நீங்கள் எதுவும் பிரத்யேகமாக செய்து அதனாலலாம் அப்படி இல்லை, மக்களோட தன்மையே அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இங்கே வந்து பாதுகாப்பாக இந்த நகரங்கள் இருக்குது அப்படின்றதையும் இது பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறாங்க. ப்ரெஸ் வந்து பொறுப்பற்ற தன்மையாக இது அந்த எஃப்ஐஆர் வெளியிட்டதில் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்கிறாங்க. ப்ரெஸ் வந்து அவங்களோட உங்களுக்கு நல்லது பண்ணும்போது உங்களுக்கு ஜால்ரா போடும்போது மட்டும் இனிக்குதா, மற்ற நேரத்தில் கசக்குதா அப்படின்னு யாரை கேட்குறாங்க? அரசாங்கத்தை பார்த்து கேட்குறாங்க. அதே சமயத்தில் ப்ரெஸ்ஸு பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீதிமன்றம் சொல்லாமல் இல்லை, அதையும் சொல்லுது. ஆனால் இதையும் கேட்குது, உங்களுக்கு ஜால்ரா போடும்போது மட்டும் இனிக்குது, உங்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்தா ப்ரெஸ்ஸு பூதாகாரம் ஆக்குதுன்னு சொல்கிறீங்களா? ப்ரெஸ்ஸு வேறு எதுக்கு இருக்குது? இல்லைங்க, வெளியிடுறதுன்றது வேணும்ன்ட்டே ஒரு ஆளும் தரப்புலேருந்து யாரோ வந்து பிளான் பண்ணி இதை வெளியிட்டு இதை போடுங்கன்னு தானே சொல்லியிருப்பாங்க. ப்ரெஸ் கிட்ட அதை பரப்புங்க போடுங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்படியே இருந்தாலும் ப்ரெஸ் போட வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது? நிர்பந்திக்கப்பட்ட அதை செஞ்சதானங்க. நிர்பந்திச்சாலும் சட்டத்துக்கு புறம்பாக நான் போகக்கூடாதுன்றதுக்கு இல்லையா? இப்போ ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடியவர்கள் அதை செய்யலாமா? 2 பேர் அதை செஞ்சுருக்காங்கன்னு தகவல் வருது. அதில் ஒருத்தர் ஷபீர் அஹ்மது. அப்போ அவர் ஏன் பண்ணணும் அதை? அவர் தெரியாதா? அதுதான் சொல்கிறாங்க, ப்ரெஸ் வந்து அவங்களோட உங்களுக்கு நல்லது பண்ணும்போது உங்களுக்கு ஜால்ரா போடும்போது மட்டும் இனிக்குதா, மற்ற நேரத்தில் கசக்குதா அப்படின்னு யாரை கேட்குறாங்க? அரசாங்கத்தை பார்த்து கேட்குறாங்க. அதே சமயத்தில் ப்ரெஸ்ஸு பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீதிமன்றம் சொல்லாமல் இல்லை, அதையும் சொல்லுது. ஆனால் இதையும் கேட்குது, நாம் ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்? இங்கே நரேட்டிவை வந்து செட் பண்ணுறதுக்கு நீங்கள் முன்னேறீங்கன்றதுக்காக உங்களுக்கு துணை போகலைன்றதுனால நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸை சொல்கிறீங்க. உங்களுக்கு துணை போயிருந்தால் ஓகேவா? ஓகே. ஸோ சே நோ டு டிஎம்கே அண்ட் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாஃபர் சாதிக்கோட கேஸில் இருந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து இன்ஃபேக்ட் ஏடிஎம்கேல இருக்கிற கேடர்ஸ் எல்லாமே அவங்களோட ட்விட்டரில் அது பேரே அப்படி தான் வந்து வச்சுருப்பாங்க. அதை ஒரு கேம்பெயின் மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க. இப்போது ஏதோ ஒரு சார் இருக்கார், அவர் திமுக சம்மந்தப்பட்டாராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை வெளிக்கொண்டு வந்து இந்த ஒரு அரசியல் படுத்தி இதை கொண்டு போய் இதை எப்படியாவது வந்து திமுகவோட குற்றவாளியை நிரூபிக்கணும், அந்த பொண்ணுக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்னு ஒரு வேளை ஏடிஎம்கே நினச்சாங்க. ஆமாம், நீங்கள் இந்த கோர்ட்லேயே இந்த கேஸு யார் கொடுத்தது? வரலட்சுமிங்கிற அதிமுகவுடைய வக்கீல். அவங்க தான் அதை இனிஷியேட் பண்ணுறாங்க, அவங்க தான் அந்த கடிதத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் சுயமோட்டோ தானாக முன் வந்து நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்துக்குது. அப்படின்னும் பொழுது அந்த வக்கீல்களும் அங்கே நிற்கிறாங்க. சரியா? அப்போது இவர்களெல்லாம் ஏன் செய்கிறார்கள்? அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நிற்கிறாங்க. அவர்கள் சட்டத்தை நாடினார்கள், சாட்டையை நாடவில்லை. ஓகே. அவர்கள் சட்டத்தை நாடி சட்டத்தின் முன்னால் இவர்களை நிற்க வைத்து கேள்விகள் கேட்க வைத்து அதன் அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு ஒரு இடைக்கால நிவாரணமாக ஒரு 75 லட்சம் ரூபாய் நீங்கள் நஷ்ட ஈடாக கொடுக்க வேண்டும். தங்கறதுக்கு விடுதி இலவசமாக கொடுக்கணும், மனநல ஆலோசனை கொடுக்கணும், எல்லாமே சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 25 லட்ச ரூபாய் இடைக்கால. எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் அவசியம். ஏன்னா அந்த பெண்ணை நீங்கள் தானே அசிங்கப்படுத்தினீங்க. நீங்கள் ஒருத்தர் தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படி கொடுக்கக்கூடியவர்களுடைய தகவல்களை இப்படி நீங்கள் பரப்பினீங்கன்னா வேறு யார் வந்து கொடுப்பாங்க? அண்ணா யூனிவர்சிட்டியே பண்ண சொல்லியிருக்கு. இந்த இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டி இல்லை, கவர்மெண்ட். ஓகே, அண்ணா யூனிவர்சிட்டி நிர்வாகத்தை தான் கவர்மெண்ட்டை பண்ண சொல்லியிருக்கு. இப்போ நம்மளுடைய கேள்வி, இந்த தகவல் இப்போ தமிழ்நாடு முழுக்க தெரியும். இப்போ தமிழ்நாடு முழுக்க ஏதாவது ஒரு பெண் போயிட்டு இந்த மாதிரியான பிரச்சனையில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினச்சா என்ன நினைப்பாங்க? ஃபஸ்ட்டு ஐயோ நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வெளில விட்டுருவாங்க நினைப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள், மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்க நீங்கள் அதற்கு பிராயச்சித்தம் தேட வேண்டும் என்ற எண்ணம் உங்கள்கிட்ட வர வேண்டும். அதுவே இல்லையே உங்கள்கிட்ட. ஓகே, ஸோ அதான் எங்களோட மைண்ட் செட்டு, அதான் வந்து பிரச்சனைக்கு காரணங்கிறீங்க. கடைசியாக ஒரு விஷயம், இதில் நம்ம அன்னைக்கே வந்து பேசியிருந்தோம் இந்த மாரல் பாலிசிங், விக்டிம் பிளேமிங் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி. ஹைகோர்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதையும் ஒரு கருத்தாக எடுத்து பேசியிருக்காங்க பார்த்தீங்களா? அதை பற்றி நினைக்கிறேன். அதாவது ஒரு பெண்ணு தனியாக போகிறத பற்றியோ, அவங்க எங்கே போனாங்க, ஏன் எங்கே போனாங்க, வை ஆர் யூ ஜட்ஜ்மெண்டல், அதான் கேள்வி. நீங்கள் வந்துட்டு ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா நீ ஏன் அங்கே போன, நீ ஏன் அந்த இடத்துல இருந்த, இப்படின்ற கேள்வியெலாம் வந்து தவறான கேள்வி. எந்த இடத்துல இருந்தாலும் அவர் அந்த பாதிப்பை எதிர்கொள்ளக்கூடாது அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு, சட்டத்தின் முன்னால் அதுதான் எதிர்பார்ப்பு. அப்போ அதை ஏன் நீ வந்து கேட்குற, அதை ஏன் இன்சிஸ்ட் பண்ணுற? அப்போ நீங்கள் அந்த இடத்துலையே அவரை கூனி குறுகி போக செய்கிறீர்கள், அவரை வெட்கப்பட செய்கிறீர்கள். நீ பண்ணது தப்பு, நீ அந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீ இந்த ரொம்ப அதிகமாக நீ இந்த உடையை அணிந்தது தப்பு, நீ இந்த இடத்துக்கு போனது தப்பு, இதெல்லாமே வந்து மாரல் போலீசிங் தானே.
இதை ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் நியாயமாக, அதாவது ஒரு குற்றச்செயலுக்கு இதெல்லாம் நியாயப்படுத்தும் விஷயங்கள் அல்ல. அதைத்தான் நீதிமன்றமும் மேற்கோள் காமிக்குது. எப்போ வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் ஒரு பெண் செல்லலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் முட்டுக்கட்டை போட முடியாது. இந்த பிரச்சனையை சொல்லி நீங்கள் முட்டுக்கட்டை போட முடியாது. இது தவறு. ஓகே ஓகே. இப்போ நம்மளே வந்து ஒரு ஆணே எடுத்துக்கலாம். இப்போ நீங்களும் நானும் வந்து போகிறோம். நைட்டில் ஒரு 12:30க்கு ஏதோ ஒரு ஷூட் முடிச்சுட்டு லேட்டாக நம்ம வீட்டுக்கு வந்து பக்கத்தில் தான் இருக்குன்னு மெயின் ரோடில் நடந்து போயிட்டுருக்கோம். அப்போ வந்து வழிப்பறி பண்ணுறாங்க, நம்ம செல்ஃபோனை பறிச்சுட்டு போயிட்டாங்கன்னா, நம்ம நண்பர்களோ நம்மளோட பெற்றோரோ ஒரு வார்த்தை கேட்பாங்க இல்லையா, அந்த நேரத்தில் போய் தனியாக வருவியான்னு. அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து பொறுப்பாக. அது ரொம்ப இது என்னங்க பொறுப்பு? நீங்கள் ஒரு அத்துமீறல் நடந்திருக்கு. ம். அந்த அத்துமீறல் எந்த இடத்துல நடந்திருக்கு? ஒரு சேஃப் ஜோனில் நடந்திருக்கு. we are putting ourselves in a danger அப்படிங்கிற மாதிரி. எப்படி how can you claim to put yourself in danger when inside a campus? சேஃப் ஜோனில். கேம்பஸ்ன்றதுனால அது எடுபடாது. ஆமாம், அது எப்படி எடுபடும்? ம். ஒரு சேஃப் ஜோனுங்க அது. மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கின்ற மாணவர்கள், அந்த கல்வியில் அந்த கல்விக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள், அங்கே இருக்க ஆசிரியர்கள் ஆரம்பித்து கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் இவங்க எல்லாருக்குமான சேஃப் ஜோனாக தானே இருக்கணும். நிச்சயமாக இந்த மாணவர்கள்லாம் நிறைய பேர்கிட்ட பேசி இப்போ அந்த பத்திரிகைகள் மூலியமாக நிறைய செய்திகள் வருதுங்க. என்னன்னா, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியை கடந்து போயிருப்போம். எப்போவுமே அது ஒரு சேஃப் ஜோன், உள்ளே யாரும் போக முடியாதுப்பா, எவ்வளோ செக்யூரிட்டி, வெளில போலீஸ் வரன்ட்டு இருப்பாங்க எப்போவுமே. ஆனால் அதெல்லாமே வந்து கண் துடைப்பு தானா, பேச்சுக்கு தானா, யார் வேணால் உள்ளே போகலாம் வெளில வரலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்து நான் நிறைய வாட்டி விசிட்டட். அங்கே தே ஹேவ் அ ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைப்ரரிலாம் இருக்குது. பட் ப்ராப்ளம் என்னென்னாக்கா, இவ்வளவு துணிச்சலாக வந்து ஒரு குற்றச்செயலை செய்வதற்கு முடிகிறது என்றால் அந்த நபர் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்திருக்கணும். அங்கே இஸ் அசர்டைன்டு அந்த நபருடைய மனைவிகளில் ஒருவர் அந்த ஏதோ வேலை பண்ணுறாங்க, அதனால் அந்த பாஸ் இருந்தது அப்படின்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய யார் யார் எந்தெந்த டைமுக்கு வருவாங்க போவாங்கன்றது தெரிந்து வைத்திருக்கணும். மூணாவது, யாரும் நம்மளை தட்டி கேட்க மாட்டாங்கன்ற திமிரு, அந்த ஒரு திமிரு, அந்த ஒரு இருக்கணும். இதெல்லாம் தான் சேர்ந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து. சிபிஐக்கு விசாரணைக்கு மாத்திர மாதிரியோட நிலைமை ஏற்படுமா, இல்லை இந்த விசாரணைகள்? இப்போ எஸ்ஐடி விசாரணை கேட்டிருக்காங்க. நான் காவல்துறையுடைய இது மேலே எனக்கு நம்பகம் இல்லை, நாங்கள் நேரடியாக நாங்கள் கண்காணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எஸ்ஐடியோடைய இது கேட்டிருக்காங்க. இதுவே வந்து தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஒரு அவமானம் தான். ஓகே. ஏன்னா இப்போ தான் சமீபத்தில் ஒரு கேஸில் உச்சநீதிமன்றத்தில் போய் அவங்க சிபிஐ விசாரணைக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி இப்போ இதுவும் வரப்போகுது அப்படின்றது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு களங்கம் தான். அதை பற்றிலாம் இந்த அரசாங்கம் கவலைப்படுமான்னு நான் எதிர்பார்க்கல. கடைசியில் வந்து காவல்துறை தான் எப்போவுமே இருக்க போது, அவங்க மேலே தான் இந்த களங்கம் விழுகிற மாதிரி. அதுதான் அவங்க பலிகடை ஆகிறாங்க அப்படின்றத என்னுடைய வருத்தம், என்னுடைய ஆதங்கமும் கூட. ஓகே ஓகே. ஆனால் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா, யார் அந்த சார்ன்ற கேம்பெயின் எடுத்திருக்கீங்க. ஒரு சைடு வந்து ஏடிஎம்கேயோட அரசியலாக வந்து நடுநிலையாக காலையில் இந்த போஸ்டர்கள் எல்லா இடத்துலையும் ஒட்டப்பட்ட பொழுது இது வலுக்கட்டாயமாக காவல்துறையினரை விட்டு, இப்போ கரூர்லாம் பார்த்தீங்கன்னா காவல்துறையினை விட்டு அதை கிழிக்கிறாங்க. அப்படியா? ஆமாம். இப்போ நம்மளுடைய கேள்வி, காவல்துறையை விட்டு யார் அந்த சார்னு கண்டுபிடிக்க வைங்க. யார் அந்த சார்னு கேட்ட போஸ்டரை கிழிச்சு என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் வேறுங்க, அந்த போஸ்டர்னால ஏற்கனவே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து போஸ்டரை இனிமேல் பார்த்தா கிள்ளி முத்தம் கொடுத்துட்டு தான் போகணும் போல இருக்குது. அப்படி இருந்தால் ஏதாவது சலுகைகள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. மிக்க நன்றி உங்களோட பதில்கள்.